அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நன்மை தரும் துவாக்கள் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, மலையளவு கடன் இருந்தாலும் பனிபோல் கரைந்து கடன் நீங்கி நலவாழ்வு வாழ நாம் ஓத வேண்டிய சிறிய துவா. இந்த துவா என்ன? யார் அதை நமக்கு கற்றுத்தந்தார்கள்? இந்த துவாவை எத்தனை முறை ஓத வேண்டும்? இந்த துவாவின் பின்னுள்ள ஆன்மீக கருத்துக்கள் என்ன? இந்த துவாவின் வலிமை என்ன என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய நன்மை தரும் துவாக்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, உங்களுக்கு ஏதேனும் தனிப்பட்ட தேவைக்காக துவாக்கள் வேண்டுமென்றால் கீழே கமெண்ட் செக்ஷனிலே சென்று அல்லது இந்த காணொளியில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டு, வாருங்கள் அந்த துவாவை பற்றி அறிவோம். மலை போல் கடன் இருந்தாலும் பனி போல் நீங்க நாம் ஓத வேண்டிய இந்த துவா மிகவும் பிரபலமான கடன் தீர்க்கும் மற்றும் ஹலால் ரிஸ்க் வேண்டி ஓதப்படும் துவாவாகும். அல்லாஹ்வின் தூதர் நம் கண்மணி நாயகம் ஹத்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்த துவாக்களில் ஒன்றாகும். இந்த துவாவின் அரபி மூலம்: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக. தமிழ் உச்சரிப்பு: அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வஅக்னினி பிஃபத்லிக அம்மன் சிவாக். சிலர் அல்லாஹும்ம மக்ஃபிர்னி என்று தவறாக உச்சரிப்பார்கள். சரியான தொடக்கம் அல்லாஹும்ம க்ஃபினி ஆகும். இந்த துவாவின் பொருள்: யா அல்லாஹ், நீ அனுமதித்த ஹலாலானவற்றால் என்னை திருப்திப்படுத்தி ஹராமானவற்றிலிருந்து காப்பாற்றுவாயாக. மேலும் உன் அருளால் உன்னை தவிர பிறரிடம் தேவையில்லாதவனாக என்னை ஆக்குவாயாக. இந்த துவா ஜாமி அத்திர்மிதி ஹதீஸ் நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் அலி இப்ன அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை ஒரு முகாதப் தன்னை விடுவிக்க பணம் செலுத்த வேண்டிய அடிமை வந்து, எனக்கு கடனை செலுத்த முடியவில்லை, உதவுங்கள் என்று கூறினார். அப்போது ஹஸ்ரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கற்றுத்தந்த ஒரு துவாவை உனக்கு கற்றுத்தரவா? உனக்கு ஒரு மலையளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை அடைத்து விடுவான் என்று சொல்லி இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். ஆதார நூல்கள்: ஜாமியாத் திர்மிதி ஹதீஸ் எண் 3563, ரியாது சாலிஹீன் ஹதீஸ் எண் 1486. இந்த துவாவின் அகமியங்கள் நிறைந்த ஆழமான விளக்கம்: 1. இக்ஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க. ஹலாலால் என்னை போதுமானவனாக்கு. இதன் பொருள், ஹராமான வருமானம் வேண்டாம், வட்டி, மோசடி, அநியாயம் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு. ஹலாலான சம்பாதிப்பில் பரக்கத் என்பதாகும். 2. வ அக்னினி பி ஃபத்லிக்க அம்மன் சிவாக்க. உன் அருளால் பிறரை நாடாதவனாக்கு. இதன் பொருள், மனிதர்களிடம் கை நீட்ட வேண்டாம், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை, மன அமைதி, தன்னம்பிக்கை, கண்ணியமான வாழ்க்கை. இந்த துவாவை ஓதுவதால் கிடைக்கும் நற்பலன்கள்: இஸ்லாமிய அறிஞர்கள் கூறிய விளக்கங்களின்படி, கடன் சுமை குறைய அல்லாவின் உதவி, ஹலால் ரிஸ்க் அதிகரிப்பு, ஹராமிலிருந்து பாதுகாப்பு, மன அழுத்தம் குறைதல், பிறரை நாடும் நிலை குறைதல், பரக்கத் உள்ள வாழ்க்கை, அல்லாவின் மீது தவக்கல் நம்பிக்கை அதிகரிக்க. எப்போது ஓதலாம்? குறிப்பிட்ட நேர கட்டுப்பாடு இல்லை. ஆனால் தொழுகைக்குப் பிறகு, தஹஜ்ஜுத் நேரம், கடன் கவலை இருக்கும்போது, வேலை தொழில் தொடங்கும் முன், தினசரி காலை மற்றும் மாலை ஓதுவது நல்லது. முக்கியமான நினைவூட்டல்: இந்த துவா ஓதுவதுடன் ஹலாலான முயற்சி செய்ய வேண்டும், கடனை திருப்பிச் செலுத்தும் உண்மையான எண்ணம் இருக்க வேண்டும், ஹராமான வருமானத்தை தவிர்க்க வேண்டும் என்பதையும் ஹதீஸ் அறிஞர்கள் விளக்கியுள்ளனர். பெரும் கடன் கொண்ட ஒருவர் தினமும் 101 முறை இந்த துவாவை ஓதினால் அவருடைய அந்த பெரும் கடன் நீங்கி நலவாழ்வு வாழ்வார். ஆமீன்.